இங்க ஒரு கடத்தல்காரன் ஒரு பொண்ணை கடத்தி வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற எல்லா ஆபீசருமே போயிடுங்க, இல்லைன்னா அந்த பாம்பை வெடிக்க வச்சிருவான்னு சொல்றான். அப்போ ஒரு ஆபீசர் வந்து அவனை பார்த்து பயப்படாம அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஐஸ்கிரீம் கொடுக்குறாரு. உடனே அந்த கடத்தல்காரன் அந்த பாம்பை வெடிக்க வைக்க போறேன், நீ என்ன எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு இருக்கேன்னு கேட்கறான். அந்த ஆபீசர் உடனே பயப்படாம நீ மேலே ஏறு, நான் உனக்கு வந்து தரேன் அப்படின்னு சொல்றாரு. அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஐஸ்கிரீம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் பில்டிங் மேல ஏறி வராரு. உடனே அந்த கடத்தல்காரன் நீ என் பக்கத்துல வராத, வந்தனா பாம்பை வெடிக்க வச்சிருவேன்னு சொல்றான். உடனே அந்த ஆபீசர் அவனை திசை திருப்பதுக்காக நீ என்ன இவ்வளவு குண்டாயிட்ட, ஜெயில் சாப்பாடு அவ்வளவு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா ஐஸ் சாப்பிடுறாரு. ஆனா அந்த கடத்தல்காரன் நீ என் பக்கத்துல வந்து அந்த பாம்பை வெடிக்க வச்சிருவேன்னு சொல்றான். அதுக்கு அந்த ஆபீசர் நீ என்ன பிடிச்சி வச்சுக்க, அந்த பொண்ணை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாக்கெட்ல இருந்து ஹேண்ட் கப் எடுத்து அதை அவரோட கையில மாட்டிக்கிறாரு. அதை பார்த்துட்டு அந்த கடத்தல்காரன் அந்த பொண்ணை விட்டுடுறான். உடனே அந்த ஆபீசர் இப்போ உன ஸ்னைப்பர்ல சுட போறாங்க அப்படின்னு சொன்னதும் அவன் பயந்து ஓடி போய் அந்த ஆபீசர் பின்னாடி நின்னுக்கிறான். அப்போ அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர்லாம் அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க. எதுக்காக எல்லாரும் இப்படி போறாங்கன்னு அந்த கடத்தல்காரன் கேட்கறப்ப என் பாக்கெட்ல ஒரு ரிப்போர்ட் இருக்கு, அதை எடுத்து படி அப்படின்னு அந்த ஆபீசர் சொல்றாரு. அதை அவன் எடுத்து படிக்கும் போது தான் அவனுக்கு தெரியுது அந்த ஆபீசருக்கு கேன்சர் இருக்கு, அவர் 3 மாசத்துல செத்து போயிடுவார்னு. உடனே அந்த ஆபீசர் நான் எப்படி என்ன 3 மாசத்துல சாக தான் போறேன், ஆனா நீ இப்ப என்ன ஒரு சூப்பர் ஹீரோவா மாத்திட்ட அப்படின்னு பேசிக்கிட்டே அவரோட கை விலங்க கழட்டிடுறாரு. அப்புறம் அந்த ரிமோட்டை என்கிட்ட கூட நான் அந்த பாம்பை வெடிக்க வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடத்தல்காரங்கிட்ட இருந்து அந்த ரிமோட்டை கேட்கறாரு. அவன் தரமாட்டேன்னு சொன்னதும் அவர் ஏந்திரிச்சு அந்த ரிமோட்டை வாங்கிட்டு வந்து புடுங்கலான்னு பாக்குறாரு. உடனே அந்த கடத்தல்காரன் அந்த ஆபீசரை பார்த்து பயந்து அந்த பாம்பு ரிமோட்டை தூரமா தூக்கி போட்டு போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடுறான்.